ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் வந்துட்டு திடீர்னு ஒரு அதிசயம் நடக்குது. என்னன்னு பார்க்குறீங்களா? சக்திக்கும் வேலனுக்கும் ரொமான்ஸ் வச்சுட்டாங்க, அதுவும் பாத்ரூமில். என்னையா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. கடைசியில் பார்த்தா நீ தான் தண்ணியை பிடிக்க சொல்லி கூப்பிட்ட, தண்ணியை பிடிக்க சொன்னால் நீ என்ன பிடிக்க சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொமான்டிக்காக பேசுகிறாரு வேலன் ரொமான்டிக்காக பேசினாலே இவங்க எரிஞ்சு விடுவாங்களே எப்பொழுதும். கடைசியில் பார்த்தா இவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. கடைசியில் முத்தம் கொடுக்க வரும்போது நவுந்து போயிட்டாங்க. செவுத்துக்கு முத்தம் கொடுத்துறாரு. என்னப்பா தம்பி உன் நிலமை இப்படி இருக்கேப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வேலை சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கப்புறமா அதோ ஏசியை போட்டு விட்டாரு. ஏசியை போட்டு விட்டோன்னே அவரு சொல்கிறாரு, எனக்கும் நானும் மனுஷன் தானே, ஃபீலிங்ஸ் எனக்கும் இருக்கும்ல அப்படின்றாரு. எனக்கும் பச்சிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த டைலாக்கை பார்க்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்தா கடைசியில் சரின்னு சொல்லிட்டு சக்தி ஆஃப்னு சொல்லி கேட்க இவங்க 2 பேர் விளாட்றாங்க. ரூம்குள்ளே ஓடி பிடிச்சி விளாண்டுருக்காங்க. கடைசியில் பார்த்தா சரின்னு சொல்லிட்டு ரிமோட்டில் இல்லைனா என்ன, நான் இப்படி கையால் ஆஃப் பண்ணேன், அவங்க ஆஃப் பண்ணி விட இவர் வந்துட்டு எனக்கு ஆன் பண்ண தெரியாதான்னு போட்டு சுவிட்சில் கை வைக்கிறாரு. எப்பா ஓட்டா சுவிட்சுப்பா, கடைசியில் சாக்கு அடிச்சிருச்சுப்பா, நீ விழுந்துட்டப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இது கூட ஒரு விதமான நடிப்பாக கூட இருக்கலாம். நம்ம சக்தி என்ன பண்ணிட்டாங்க, பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கிற வேலைன்னு பார்த்தோன்னே அங்கிட்டு ஓடுறாங்க, தண்ணி தெளிச்சு பார்க்குறாங்க, ஒன்றும் முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு ரூம் பாயை கூப்பிட்டு வந்து நிற்க வச்சா அந்த ரூம் பாய் அட்வைஸ் கொடுக்குறாரு. இது என்னமோ வேலனோட பிளானாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மருத்துவம் முத்தம் கொடுத்து காப்பாற்றுமாங்கிறாங்க. ஆஹா என்னையா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் லெஞ்செல்லாம் தட்டி டபால்னு அடிக்க வேண்டியதானமா அப்படிங்கிறது அந்த ஐடியா அந்த நேரத்தில் அந்த பொண்ணுக்கு தெரியல. ஏன்னா எல்லாருக்குமே பதட்டம் இருக்கும் இல்லையா? அதனால் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு எப்படியாவது நம்ம வேலனை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க பதறல் இருக்கே. ஐயோ இதை பார்க்கும்போது ரொம்ப கொடூரமாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.